குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் என்று 7/4/2026 செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு பங்குனி மாதம் 24ஆம் நாள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:08, கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று மாலை 3:05 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:21 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று மாலை 3:27 வரை வியதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று அதிகாலை 2:26 வரை கௌலவம், பின்பு மாலை 3:05 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய ராசி இன்று அதிகாலை 2:21 வரை அஸ்வினி, பின்பு பரணி நட்சத்திரம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று அதிகாலை 2:21 வரை முழு வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்ய வாழ்க்கையில் நல்ல வளம் பெருகும். இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர, வாஸ்து தோஷங்கள் அகல, சீக்கிரமாக வீடு கட்ட, வீடு வாங்க இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் கொண்டாடக்கூடிய தேய்பிறை சஷ்டி திதி நாளில் முருகப்பெருமானுக்கு 6 தீபங்கள் ஏற்றி வழிபட அனுகூலம் ஏற்படும். வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். முருகப்பெருமானை நினைத்து உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபடுங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? பசு வாங்குவதற்கு உகந்த நாள், விதை விதைப்பதற்கு சிறந்த நாள், மந்திர உபதேசம் பெற நல்ல நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:35 முதல் 8:16 வரை மேஷ லக்னம். காலை 8:17 முதல் 10:10 வரை ரிஷப லக்னம். காலை 10:11 முதல் 12:15 வரை மிதுன லக்னம். மதியம் 12:16 முதல் 2:27 வரை கடக லக்னம்.
2:28 முதல் மாலை 4:33 வரை சிம்ம லக்னம், 4:34 முதல் 6:33 வரை கன்னி லக்னம், 6:34 முதல் இரவு 8:32 வரை துலாம் லக்னம், 8:33 முதல் 10:38 வரை விருச்சக லக்னம், இரவு 10:39 முதல் 12:50 வரை காலை தனுசு லக்னம், 12:51 முதல் 2:56 வரை மகர லக்னம், 2:57 முதல் காலை 4:49 வரை கும்ப லக்னம், 4:54 முதல் காலை 6:34 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். தமிழ் மந்திரம் சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ. மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்கள் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக உரைகள் பார்த்து செய்யுங்கள். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ராசிநாதனான செவ்வாய் பகவானுடைய அருள் நிறைந்த நாள், அதிலும் உங்களுடைய ராசிநாதனுடைய அதி தேவதையான முருகப்பெருமானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் தொடங்குகிறது. ஆக எண்ணிய காரியங்களை இந்த தினத்தில் செய்து முடிப்பீர்கள். தெய்வ வழிபாடு என்பது இந்த நாள் செய்யக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்குங்க. ஆக மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட நாளாக செய்ய நினைத்த சில வேலைகளை செய்து முடிக்கப் போகிறீர்கள். பொருட்களினுடைய வரவின் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அற்புதமும் அதிசயமும் நிறைந்த நாளாக இருக்கும். எல்லோர் மனதிலும் மகிழ்ச்சி நிறைவாகவே இருக்க போகிறது. இதுவரையில் செய்ய நினைத்த காரியங்களை செய்ய முடியாமல் பாதியிலேயே விட்டவர்களுக்கு நிலுவையிலிருந்து வந்த சில காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை உங்களுக்கு நல்ல மகிழ்வை ஏற்படுத்துங்க. உங்களுடைய சுய முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு, உங்களுடைய எண்ணங்கள் யாவும் ஈடேறக்கூடிய விதமாக அற்புதமான ஒரு அமைப்பு இந்த நாள் நடக்கும். ஆக சுதந்திரமாக செயல்படுவீர்கள். ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது. ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் உங்களை
யாராலும் ஜெயிக்க முடியாது. ஆக மேஷராசி அன்பர்களே, மனதில் எண்ணிய வேலைகளை திறம்பட முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் ஓடி ஓடி தேடி முடிப்பீர்கள். தைரியம் அதிகரிக்குங்க. தன்னம்பிக்கையாளராக இருப்பீர்கள். செவ்வாய் பகவான் என்பவர் தைரியத்துக்கு அதிபதி. ஆக செவ்வாய் பகவான் என்பவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால தைரியத்திற்கு பஞ்சம் இருக்காது. எதை ஒன்றையுமே நன்றாக தெளிவாக சிந்திப்பீர்கள். சில முடிவுகள் எடுப்பீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் எப்பொழுதும் மேன்மையாகவும் பேசப்படக்கூடிய நிலைகளில் இருக்குங்க. வேலைகள் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும். கணவன் மனைவி தம்பதிகளுக்கிடையே வீட்டில் நெருக்கம் அதிகரிக்குங்க. நல்ல ஒற்றுமை நிமித்தமாக காணப்படுவீர்கள். வெளி இடங்களுக்கு கணவன் மனைவியுமாக சென்று வரக்கூடிய நிலையும் ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு பால் அபிஷேகம், அதாவது பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்தால், பசும் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்யக்கூடியவர்களுக்கு, அதே போல மாதுளம் பழத்தினால் அபிஷேகம் செய்யக்கூடியவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளை பூரணமாக பெற முடியும். பல தெய்வங்களுடைய அருள் நிறைந்த நாளாக இருக்கிறது. குறிப்பாக அம்மனுடைய அருளும் அன்னை ஸ்ரீ வராகியினுடைய அருளும் நிறைந்ததாகவே இருக்கக்கூடிய நாள். ஆக இந்நாளில் வழிபாடு முறைகளையும் செய்தால் சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் கூட பனி போல காணாமல் விடும். சூரியனுடைய அனுகிரகத்தோடு நீங்கள் இந்த நாளை தொடங்குங்கள். தெய்வ வழிபாடும் ஆன்மீக எண்ணமும் உங்களை உயர உயர வளர்த்து கொண்டே இருக்குங்க. விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகள் ஆர்வம் அதிகரிக்குங்க. இளைய உடன்பிறப்புகளுடைய குண நலன்களுக்கு ஏற்றாற்போல் செயல்படுவீங்க. அவங்க விரும்பின விஷயங்களை செய்யக்கூடிய நிலைக்கும் திருமணமானவர்களாக இருப்பேன். அவர்களுடைய குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. திருமணம் ஆகாத இளைய சகோதரர்களாக இருந்தால் அவர்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்களை கேட்டு நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. முயற்சிகள் யாவும் கைகூடி வருங்க. வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். செய்யக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக சிறப்பான முயற்சிகள்லாம் செய்து அவற்றை வெற்றி பெறுவதற்குண்டான வழிமுறைகளை சிந்திப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவே அமையுங்க. சந்தோஷமும் மன நிறைவும் ஒவ்வொரு காரியத்திலுமே வெளிப்படும். நீங்கள் எந்த அளவிற்கு ஆனந்தமாக செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த வேலையில் நல்லதொரு உயர்ந்த நிலையை அடைவீர்கள். தரம் நன்றாக இருக்குங்க. இந்த நாள் அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது எலுமிச்சை கனி கொண்டு மாலை அணிவித்து எலுமிச்சை பழத்தை தேர்வு செய்யும் பொழுது புள்ளி இல்லாமல் எந்த விதமான விக்னங்களும் இல்லாமல் நல்லதொரு பழத்தை தேர்வு செய்து அம்பாளுக்கு 21 எண்ணிக்கையில் மாலை சாற்றி வர சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான ஒரு தகுதி கிடைக்குங்க. அந்தஸ்து அதிகரிக்கும். கல்லூரியில் மட்டுமல்லாது பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி மாணவ மாணவிகளுக்கு யோகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். பள்ளியிலேயே முதல் மாணவராகவும் மாணவியராக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தேர்வு போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். இத்தேர்வு எழுதி முடித்த வரக்கூடிய முடிவுகளுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல நிலையிலேயே இருக்குங்க. நல்ல உயர்ந்த மதிப்பெண் கிடைக்க பெறுவீர்கள். வீட்டில் இருந்து பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு ஆதாயமும் நல்ல வீர தீரமான செயல்களில் ஈடுபடுவீங்க. தைரியமாக உங்களுடைய ஒவ்வொரு வேலைகளையும் நேர்கொண்ட பார்வையாக செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. அலுவலகத்தில் இருந்த பணிச்சுமைகள்லாம் நீங்குங்க. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன். குறிப்பாக செவ்வாய் குரு ஓரையில் சொத்து சுப நிகழ்ச்சி, அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது. சந்திர ஓரையில கல்வி தொடர்பாகவும், புதன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரக ஓரைகள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சுபத்தை உண்டு பண்ணுங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை விருப்பம் நிறைவேறுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை எண்ணங்களை அறிவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். உயர் அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவையும் நல்ல கூடுதலான ஒத்துழைப்பும் நல்ல ஆதரவின் காரணமாக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உங்களுடைய காரியங்கள் யாவும் இன்று ஜெயமாக இருக்கும். சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. மிகவும் மங்களகரமான நாளாகவும் உங்களுடைய செயலில் வேலையில் நீங்கள் திறமையாக செயல்படுவதை பார்த்து உங்களுக்கு மதிப்பு மிக்க சில பொருட்கள் கூட கிடைக்கலாங்க. கீர்த்தி பெருக்கம், ஆதாயம் உண்டாக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைத்து தீரும். நல்ல பலன்கள் உண்டாக்கும். ரிஷபராசி என்பர்களே, கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாளாது அவ்வளவு வேதனைகளை பெற்றிருந்தாலும் இந்த நடக்கக்கூடிய இந்த காலமானது உங்களுக்கு பொற்காலம் என்றே சொல்லலாங்க. உடல்நிலை பாதிப்புகளிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள். இதுவரையில் பணத்திற்காக சிரமப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல நிலைக்கும் நல்லதொரு வருமானம் உயரக்கூடிய நிலையும் சொத்துக்கள் வந்து சேரலாம். வேலை வாய்ப்பு, உத்தியோகத்தில் முயற்சிகள்லாம் கைகூடி வரப்போகிறது. விருப்பப்பட்ட விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். எண்ணிய பொருட்களை உடனே வாங்கக்கூடிய விதமாக உங்களுக்கு நல்ல தரமும்
நல்ல ஒரு ஆதாயமும் உண்டாக்குங்க. தகுதியான சில விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். இதனால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே நல்ல அனுசரணையான போக்கும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். தகுதியான சில காரியங்களை செய்து முடிப்பதாலும் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் இருப்பவர்கள் வேலையாட்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி உண்டு பண்ணுங்க. வெளி இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் பொருள் விற்பனைக்கு அதிகரிப்பீர்கள். தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. வெளியூர் தொடர்பாகவும் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாளாக இருந்தாலும் சில எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சில பய உணர்வுகள் ஏற்பட்டு நீங்களாங்க துணிச்சலாக ஒவ்வொரு காரியத்திலுமே ஈடுபடுவீர்கள். ஆக ரிஷபராசி அன்பர்கள், வெளிநாடுகளிலிருந்து உங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் பயண நேரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் அமைய போகிறது. பெற்றோரை பார்க்கக்கூடிய, பிள்ளைகளை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த நாளாகவும் அமையும். ஒரு சிலருக்கு குடும்ப நபர்களுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. தொழில் நிமித்தமான புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் சிந்தித்து செயல்படுங்க. புதிய முதலீடு தொடர்பாக எண்ணங்கள் வரும் பொழுதோ அல்லது நண்பர்கள் உங்களிடம் கலந்துரையாடும் பொழுதோ மற்றவர்களுடைய வார்த்தைகளை அப்படியே நம்பாமல் நீங்களாக தனித்துவமாக இருந்து சில முடிவுகள் எடுப்பது அவசியம். வர்த்தகம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு பண தன லாபம் கிடைக்குங்க. பொருளாதார நிலைகள்ல ஏற்றம் மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையின் தரமே ஒரு படி முன்னேற்றத்தை காணும். வரவேண்டிய பூர்வீக சொத்துக்களை அபிவிருத்தி செய்யறதுக்குண்டான வழிமுறைகளை தேடி பிடிப்பீர்கள். அதிலும் புதியதொரு விவசாய பூமியை வாங்கக்கூடியவர்கள் வீடு கட்டுவதற்குண்டான நிலத்தை தேர்வு செய்யக்கூடிய நிலையும், நண்பர்களுடைய ஆதரவின் மூலம் ஒரு புதியதொரு யுக்தியை கடைபிடிப்பீர்கள். முதலீடு சம்பந்தமாக எதிர்காலத்திற்குண்டான ஒரு சேமிப்பாக கூட நீங்கள் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம். நன்மைகள் நிறைந்த நாளாகவே அமைகிறது. ஆக தொழிலாகட்டும் வியாபாரத்திலும் சரி உங்களுடைய சுய முன்னேற்றம் என்பது அதிகமாகவே காணப்படுங்க. ராசிக்கான அமைப்பு படி மாணவ மாணவிகளுக்கு நல்லதொரு ஞாபக சக்தி அதிகரிக்கும். வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது முன்னேற்றகரமான போக்கே இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை கவரக்கூடிய விதமாக இருக்கும். நன்மதிப்பும் நற்பெயரும் அதிகரிக்கலாம். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள், பூர்வீக சொத்து கைக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்கிற நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. 6 தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். முருகப்பெருமானுக்கு மாலை சாற்றி வெற்றிலை பாக்கு வைத்து அர்ச்சனை செய்து வர சுபிக்ஷம் பெறுவீர்கள். கோடான கோடி பலன்கள் உண்டாக்கும். ஆக இந்த நாள் குடும்பத்திலும் சரி வெளியிடங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் நிறைந்த நாளாகத்தான் இருக்க போகிறது. பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் அதிக ஈடுபாடு கவனத்தோடு இருப்பீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் உங்களுடைய எண்ணங்கள் யாவும் விரிவடையுங்க. அதிகமான நபர்களுக்கு பொருளுதவி கொடுத்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் தரத்தையும் உயர்த்துவதற்கு முயற்சி செய்வீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணும். குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், நிலம் சார்ந்த வீடு மனை தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்குங்க. சுக்கிர ஓரையில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் சீக்கிரமாக குணநலம் பெறுவீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகள் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு உயரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். கிழமை முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த நாள், அம்மனுக்குண்டான நாளாகவும் அமைகிறது. ஆக இந்த விசேஷம் அடங்கிய நாள். இந்த நாளில் உங்களுடைய கிரக அமைப்புகள் பார்த்து ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணைவரோட வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். புத்தம் புது பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நிலையும். இந்த நாள் பொன்பொருள் வாங்க வேண்டும் என்கிற ஆசை இருக்குங்க. உங்களுக்கு மட்டுமல்லாது உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட பணத்தை முதலீடு செய்யணும், பொன்பொருள் ஆபரண சேர்க்கை செய்யணுங்கிற, நகை வாங்கணுங்கிற எண்ணங்கள் கூடுதலாகவே இருக்குங்க. ஆக மிதுன ராசி அன்பர்களே, பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய நடவடிக்கைகளும் அன்றாடம் மாறலாம். சில செயல்களில் முன்னேற்றங்கள் கூட உண்டாக்குங்க. ஆராய்ச்சி துறை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வத்தோடு கலந்து கொள்வதும், மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே நம்பாமல் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் எந்த விஷயத்திலும் ஈடுபட மாட்டீர்கள். ஆக உங்களுடைய ராசிப்படி இன்றைய நாள் அதீதமான ஒரு திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். மூளைக்குண்டான வேலைகளை அதிகமாக கொடுப்பீர்கள். சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல தன லாபம் பெறக்கூடிய நிலைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரியாக முன்னேற்றங்கள் உண்டாக்குங்க. மற்றவர்களோடு அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதுவரையில் நீங்கள் எடுத்த காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிக்கப் போகிறீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்குங்க. கோவில் திருப்பணிகள், கட்டுமான வளர்ச்சிக்கு உதவக்கூடியவராகவும் ஆலயத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்புள்ள ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம்.
முருகப்பெருமான் ஆலய வழிபாடு செய்யறதும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது, உங்களை நீங்கள் இறைவனிடத்தில் பாதத்தில் சரணாகதி செலுத்த வேண்டும். ஆண் தெய்வங்களை வணங்கும் பொழுது பாதத்தில் தரிசனம் பெற வேண்டும். அதே பெண் தெய்வ வழிபாடு என்றால் அம்மன் வழிபாடு. எல்லாவற்றிலும் பெண் தெய்வ வழிபாடு என்பது கண்களைத்தான் முதலில் தரிசிக்க வேண்டும். அம்பாளுடைய கடைக்கண் பார்வை கிடைக்க வேண்டும். ஆக இரு தெய்வங்களுக்குள்ளும் எந்த ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாத தரிசனம் செய்து சரணாகதி அடைவதும் அம்பாளுடைய திருக்கண்களை பார்த்து பரவசம் அடைவதுதான் உண்மையிலேயே ஒரு நல்ல நிலைக்கு உங்களை உயர்த்துங்க. குழந்தைகளிடத்துல இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விளக்கம். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய நிலை இருப்பவர்கள் சற்று பொறுமையாகவும் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியங்க. முடிந்த வரையில மிதுன ராசி அன்பர்களை பொருள் ரீதியாக யாருக்கும் அதிகப்படியாக கடன் கொடுப்பதோ வாங்குவதோ கூடாது. முடிந்த வரையில் பணத்தை சிக்கனமாக செலவு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நேரம் காலம் நன்றாக இருக்கும் பொழுது பணம் உங்களுக்கு தானாக வந்து கொண்டே இருக்கும். அதிலும் ராசியிலேயே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இதனால் உங்களுக்கு பல நிலைகள்ல முன்னேற்றம் என்றே சொல்லலாங்க. வேலைக்கு செல்ல முடியாதவர்கள் கூட வேலைக்கு செல்லலாம் என்கிற மனம் ஏற்படும். இதனால் ஆதாயம், பண லாபம் கிடைக்க பெறுவீர்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்வதால் இந்த நாள் முருகப்பெருமானுடைய அருளை பூரணமாக பெற முடியும். வியாபாரத்துல வளர்ச்சி ஏற்படுங்க. பெண்கள் செய்யக்கூடிய ஒரு சில உணவகங்கள் நடத்துவது, அதே போல் வீட்டிலிருந்தே தையல் இயந்திரம் தொடர்பான பணிகளை செய்வது, வீட்டிலிருந்தபடியே உணவகம் வைத்து நடத்தக்கூடியவர்கள் அல்லது வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில தன லாபம் கிடைக்குங்க. மன ரீதியாக குழப்பங்களை குறைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுடைய எண்ணிய காரியங்கள் யாவும் திறம்பட நடக்குங்க. வேலையாட்களுடைய ஆதரவும் கிடைக்கும். சரியான நேரத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பு, குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி என்பது போலத்தான் இந்த நாள் அமைகிறது. பேச்சுவார்த்தைகள்ல மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், நல்லது. ராசிப்படி மாணவ மாணவிகளுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய நிலையும் வரக்கூடிய தேர்வுக்காக இப்பொழுது தயாராகக்கூடிய நிலையும் உண்டு. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கடுமையான முயற்சிகளை செய்தாலே போதும் உங்களால் நல்ல ஒரு உன்னதமான நிலைக்கு வந்துவிட முடியும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்ததாகவே காணப்படுகிறது. இந்த நாள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. காதலர்களுக்கு எண்ணிய காரியங்களை திறம்பட முடிப்பீர்கள். பெரியவர்கள் பெற்றவர்களுடைய அனுசரணையான போக்கு திருப்தியை உண்டு பண்ணுங்க. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். இந்த புதன் ஓரையில முயற்சிகள் செய்யலாம். கல்வி சார்பாக, வீடு கட்ட, தொழில் சம்பந்தமான விஷயங்கள், நிலம் சார்பாக, ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்களுக்கும் நல்ல ஒரு நிலை உண்டு. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகளை துவங்குவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். முருகப்பெருமானுக்குண்டான கடகராசி அன்பர்களே, இப்பொழுது இந்த தருணத்தில் வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் முருகப்பெருமானை அவசியம் வழிபட. வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கிவிடும். செவ்வாய் பகவான் என்பவர் பூமிக்காரகன், பூமிக்கு அதிபதி. ஆக கடக்கால் இட்டவர்கள் அல்லது வீடு பாதி வரையில் கட்டி கொண்டிருப்பவர்கள், முழுமையாக முடித்தவர்கள், உங்களுடைய வீடு தொடர்பாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டுமானால் செவ்வாய் பகவானுக்கு துவரம் பருப்பு வைத்து நீங்கள் வழிபடுவதும், தூப தீப ஆராதனைகள் செய்யலாம். நவக்கிரக வழிபாடு செய்வது அவசியங்க. முடிந்த வரையில யாராவது ஒருவருக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. பிடித்தமான பொருட்களை வாங்கி கொடுங்க. இப்படி செய்யறதுனால இன்னும் மகாலட்சுமி உங்களுடைய இல்லத்திற்கு எழுந்தோடி வந்து விடுவாள். ஆக தர்மம் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அருளும் அதிகமாக இருக்கும். ஆக கடகராசி அன்பர்களை கூட்டாளிகள் காரணமாக அனுகூலமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. ஒருவருக்கொருவர் உதவி செய்து மகிழ்வார்கள். உத்தியோகத்துல பொறுப்புகள் கூடுதலாக இருக்குங்க. மனசுல இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பத்துக்கு தெளிவு பிறக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வெளியூர் தொடர்பான பொருட்களை வாங்கக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்குங்க. பொருட்களினுடைய தரத்தை நீங்கள் பார்த்து செலவு செய்வீர்கள். வாடிக்கையாளர்களிடம் வியாபார ரீதியாக சில பொறுமைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று உணர்த்தக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை காட்டிலும் உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்குங்க. மனசுல இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களுக்கு இன்றைய நாள்ல தெளிவு கிடைக்கும். ஒரு சில முடிவுகளை மேற்கொள்வதால் எதிர்காலத்திற்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்வீர்கள். செவ்வாய்க்கிழமை தினம் பூமிக்காரகனான செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு துவரம் பருப்பினால் செய்த பொருட்களை தானமாக கொடுப்பது நல்லது. அதே போல நவக்கிரக வழிபாடு செய்யலாம். நிலம் சார்ந்த பிரச்சனைகளில் இருப்பவர்கள் முதலீடு செய்து பணம் திரும்ப பெறாமல்
திரும்ப கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, நவக்கிரக வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. அதிலும் தேய்பிறை சஷ்டி திதி என்பதால் ஸ்ரீ வல்லக்கோட்டை முருகப்பெருமானை நினைத்து வழிபடுங்கள், அனைத்தும் நன்றாக நடக்குங்க. ஓம் சரவண பவ எனும் மந்திரம் தான் மிகச் சிறந்ததாக இருக்கும். இன்றைய நாள் வேலிருக்க வினையுமில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலையில்லை மனமே என்று மனதார நீங்கள் முருகனை துதித்து வழிபாடு செய்து பாராயணம் செய்ய சுக போகங்களை பெறுவது உறுதி. ஆக இந்த நாள் வெளியூர் தொடர்பான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பொருட்கள், குழந்தைகளுடைய விளையாட்டு பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கும் ஆதாயம் ஏற்படுங்க. விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டுவீர்கள். வாடிக்கையாளர்களிடம் மட்டும் பொறுமையாக பேச வேண்டும், செயல்பட வேண்டும். மற்றவர்களுடைய குண நலன்களை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் பக்குவமாக நடந்து கொண்டால் உங்களுக்கு வியாபாரம் வெகு ஜோராக நடக்கும். அதிலும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் வார்த்தைகளை அதிகப்படியாக வெளியே கொட்டி விடாதீர்கள். பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. எந்த விதத்திலும் மனது சிரமப்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். மன கஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கு மௌன விரதம் செவ்வாய்க்கிழமையில் மிக மிக நல்லது. அவர்கள் இன்னும் அதிகமான தான தர்மங்கள் செய்வது, வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது, வீட்டில் கந்தசஷ்டி கவசங்களை பாராயணம் செய்வதால் சில கஷ்டங்கள் தானாக விலகிவிடும். அதிலும் வாஸ்து சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கிறவங்க இந்த நாள் வழிபாடு செய்யுங்க, ரொம்பவே நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம். கருத்து வேறுபாடான விஷயங்களை வெளிப்படுத்தாதீர்கள். மற்றவர்களுடைய ஆதரவுக்குண்டான வகையில பேசுவது நல்லது. இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி சுப ஹோரைகள் என்று பார்க்கும் பொழுது சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக உரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். குரு உரைக்கில் மாணவர்கள் படிக்க துவங்கலாங்க, சுப நிகழ்ச்சிகள் ஈடுபடுறது. அதே மாதிரி வீட்டுக்குண்டான செயல்பாடுகள், பொன் பொருள் ஆபரண சேர்க்கை, நகைகளை மீட்பது இவற்றை குரு உரைக்கில் செய்யுங்கள். சுக்கிர உரைக்கில கல்வி, பூமி சம்பந்தமான காரியங்களுக்கு மிக நல்லது. வாகனம் தொடர்பான விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த செயல்பாடுகள் அனைத்திற்குமே உங்களுடைய ராசிப்படி இந்த சுக்கிர உரை மிகவும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே அனுகூலமான நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். அகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான ஒரு பாதுகாப்பு என்பது தேவை. தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுங்கள். உங்களுடைய நட்சத்திரத்தின்படி சில விஷயங்கள்ல மட்டும் எச்சரிக்கையாக இருந்து கொண்டாலே போதுமானது. மற்றபடி பயப்பட தேவையில்லை. தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னெடுத்து செல்லுங்கள். இறை வழிபாடு, ஆன்மீக எண்ணம் இருந்தால் எந்த ஒரு எல்லையிலும் போய் நீங்கள் வெற்றி பெற்று மீண்டும் திரும்பி வர முடியும். ஆக சிம்மராசி அன்பர்களை, எளிதில் முடியும்னு நினைச்ச காரியங்கள்லாம் சில அலைச்சல்களுக்கு பிறகு நிறைவேறுங்க. ஆக வேலை நடக்கலையேங்கிற மன வருத்தம் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். புதிய முயற்சிகளில் கிடைக்கக்கூடிய பலன்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல சுப யோக நாள்ல கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கக்கூடிய தருணத்துல சுபிக்ஷமாக நடக்கும். குறித்த நேரத்துல சில வேலைகளை செய்ய முடியாமல் கூட போகலாம். இந்த நிலையில எதிர்பாராத பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுங்க. வேலை விஷயமாக திடீரென்று வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அல்லது உறவுகளுடைய நெருக்கடி காரணமாகவும் அல்லது வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டிய உங்களுடைய சூழ்நிலை காரணமாகவோ வியாபார நிமித்தமாகவோ செல்ல வேண்டிய பயண வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில நீங்கள் திட்டமிட்டு சரியாக அமைத்துக் கொள்வது நல்லது. மனசுல சில நேரங்கள்ல குழப்பங்கள் கூட ஏற்படுங்க. எந்த விதமான முடிவுகளும் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். சில நேரங்கள்ல பண நெருக்கடியும் உண்டாக்கலாம். ஆக சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய விதங்கள்ல நல்ல பலன்கள் வரும்படியாக பார்த்துக் கொள்வது நல்லது. வேலை வியாபார விஷயமாக யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். கடன் வாங்கவும் வேண்டாம். இந்த நாள் ஆன்மீக எண்ணத்தோடு தெய்வ வழிபாடு மேற்கொள்வது நல்லது. திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பது போல அலுவலகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை குறையும். உங்கள் மீதான செயல்பாடுகளில் குற்றம் குறைகளை பார்ப்பார்கள். மற்றவர்களுடைய செயல்களை பற்றி நீங்கள் எந்த விதத்திலும் விமர்சிக்காதீர்கள். கருத்துக்களையும் கூற வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. பொதுவாக வெளிப்படையாக எல்லோரிடத்தில் நீங்கள் பேசினாலும் சில நேரங்கள்ல சில தருணங்கள்ல அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஆக பேசிய இடத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை விட
பேசாத இடத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்றைய நாள் நெருக்கமானவங்க கிட்ட தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறதும், சில நேரங்கள்ல சந்தேக உணர்வுகளை தவிர்த்து பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. வண்டி வாகன பயண நேரங்கள்ல கவனமாகவும் விவேகமாக செயல்படணுங்க. வண்டியில் செல்லக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தலைக்கவசம் அணிவது, தேவையில்லாமல் அபராதத்தை நீங்கள் செலுத்தாதீர்கள். அரசாங்கம் சொல்லக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றுவது, வண்டி வாகனத்திற்குண்டான உரிமத்தை கையில் வைத்திருப்பது நல்லது. தேவையில்லாமல் காவல்துறையினரிடம் சிக்கிக்கொள்ள வேண்டியிருக்கும், கவனமாக இருங்கள். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் செலவு செய்வது நல்லது. பண நெருக்கடி இருக்கக்கூடிய தருணத்துல மிக மிக சிக்கனமாக நடந்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் எதற்காகவும் நீங்கள் வேண்டி நிற்காதீர்கள், அது உங்களுக்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்திவிடும். ஆக உங்களுடைய நிலையை பார்த்து தரக்குறைவாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எதிலும் எச்சரிக்கையாக அக்கம் பக்கம் சூழ்நிலைகளை உணர்ந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பார்கள். அதுபோல சிம்மராசி என்பர்களை கையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இன்றைய நாளுக்குண்டான தேவைகளையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எச்சரிக்கையுடனும் பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு ஞாபக சக்தி குறைவு என்பது ஏற்படலாங்க. படிக்கக்கூடிய விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். படித்தவை மறந்து போகக்கூடிய தருணங்களும் உருவாகலாம். பெரியவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் நடந்தால் நன்மைகள் உண்டு. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தொழில் வளர்ச்சி விதமாக கூட்டாளிகளுடன் பேசும் பொழுது சூழ்நிலைகளை உணர்ந்து பேச வேண்டும். பொருட்களினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வியாபாரம் செய்வது நல்லது. முதலீடு தொடர்பான விஷயங்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. அதிலும் குறிப்பாக மக நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரத்தின்படி பார்க்கும் பொழுது சில விஷயங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. முடிந்த வரையில முருகப்பெருமானுக்கு 6 இலுப்பை எண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், சொத்து விற்க முடியாமல் அவதிப்படுபவர்கள், கையில் பணம் இருந்தும் அதனால் எந்தவித பயனும் இல்லை என்கிற மன வருத்தத்தில் இருப்பவர்கள், நவகிரகங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிறிது துவரம் பருப்பு வைத்து அவருக்கு அந்த உரிய தானியங்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்வது சிறப்பு. சீக்கிரமாக உங்களுடைய விற்கக்கூடிய இடமானது விற்பதற்கு வழிவகை கிடைக்குங்க. அதே போல புதிதாக சொத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் பொறுமையும் நிதானத்தோடு இருந்து கொள்வது அவசியங்க. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் சுப ஹோரைகள். சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு செவ்வாய் ஓரையும் சூரிய ஓரைக்கில் அரசாங்கம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு ஏற்றது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரக்காரர்களை அலைச்சல்கள் உண்டாக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். இறை வழிபாடு செய்யுங்கள். முருகருடைய மந்திரத்தையும் ஜபத்தையும் பாராயணம் செய்யுங்கள். வடபழனி ஆண்டவனே வல்வினையை போக்கிடுவீர். ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர். ஏழ்மை அகற்றிய கந்தா யமவயம் போக்கிடுவீர். அசையாத நெஞ்சத்தோல் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என வேண்டி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, விரவேல் முருகனுக்கு அரோகரா என்று முருகப்பெருமானை நினைத்து வழிபடுங்கள். எல்லாம் சித்தமாக்கும். ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமஹா. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்நாளில் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, கிரக ரீதியாக என்னென்ன பலன்களை இன்றைய நாள் உங்களால் பெற முடியும் என்கிற முழு விளக்கத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல இருந்த காலதாமதங்கள்லாம் குறைய போகுதுங்க. இடம் சம்பந்தமாகவோ வீடு தொடர்பாகவோ இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய வேலைகள்ல இனி தொடரக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல ஒரு அமைப்போடு தான் இன்றைய நாள் தொடங்குகிறது. ஆக ருண ரோக சத்துருக்கள் நீங்குவதற்குண்டான நாள். அதாவது கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருங்க. எந்த விஷயத்திற்காக பயந்தபடி இருந்தீர்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் காணாமல் போய்விடுங்க. மலை போல இருக்கக்கூடிய கஷ்டமோ கடனோ கவலைகளோ துக்கமோ சூரியனை கண்ட பனி போல மறைந்து விடக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசிப்படி, கோள்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாள் இருக்கிறது. ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் யோகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். சூழ்நிலைகளை எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். அதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியம் என்பது இருக்குங்க. கடன் சம்பந்தமாக உங்களுடைய வீட்டை தேடி வருபவர்களுக்கு சாமர்த்தியமாக அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் திருப்பி கொடுக்கக்கூடிய நிலை உருவாக்கும். அதிலும் வாக்கு சாதுரியம் என்பது மிக சிறப்பாக இருக்குங்க. கடன் நோய் இரண்டுமே தீரக்கூடிய ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை என்பது. செவ்வாய் ஓரையில் கடனை திருப்பி கொடுங்கள். சீக்கிரமாக அடுத்தடுத்த நிலைகள்ல கடன் அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த ருணரோக விமோசனம் பெறுவதற்கு முருகப்பெருமானுக்கு இடம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது கடன் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், சிறிது மிளகு, உப்பு கொடை மரத்துக்கு அடியில் வைத்துவிட்டு வருவதாலும்
அல்லது முருகப்பெருமான் கோவில்களில் எந்த இடத்தில் உப்பு மிளகு கொட்டி வைக்கிறார்களோ அந்த இடத்தில் நீங்கள் பிரார்த்தனைகள் செய்து, முருகா, எனக்குண்டான கடன் தீர வேண்டும், அதற்கு வழிகாட்டு என்பதை மட்டுமே நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலே போதுங்க. சீக்கிரமாக முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். கடனை தீர்க்கக்கூடியவர் முருகர். அதிலும் செவ்வாய்க்கிழமையில் தேய்பிறை சஷ்டி திதி வருவது இன்னும் சிறப்பு. ஆக இப்படிப்பட்ட ஒரு வழிபாடு முறைகளை செய்யலாம். ஆன்மீக எண்ணத்தோடு முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி பக்தி பாராயணம் செய்வது அவசியங்க. வீட்டில் கந்தசஷ்டி கவசம், எதிரிகள் தொல்லைகள் நீங்க வேண்டுமானால் வேல்மாறல் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு படிக்கக்கூடிய நிலைப்பாடுகள்ல உயர்வு ஏற்படும். சாதாரணமாக இல்லாமல் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களை தேடி நற்செய்திகள் கிடைக்கும். கல்லூரி தொடர்பான விஷயங்கள்ல மேன்மை பெறுவீர்கள். பேராசிரியர்களுடனான பேச்சு உங்களுக்கு நல்ல நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீர்கள். வீட்டில் குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. விரும்பின துறைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பும் புது மொழிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் யாவும் நிறைவேறக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். புதிய வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்குங்க. முயற்சிகள்லாம் எதிர்பார்த்தபடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. சுப காரியங்கள் கைகூடி வரும். வீட்டில் நடக்கக்கூடிய மங்களகரமான விசேஷமான காரியங்களுக்கு தகுந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வீர்கள். வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. வேலை நிமித்தமாக ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் வருவதற்கும் அடுத்தடுத்த நிலைகளில் முன்னேறி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு அந்யுன்யமும் நெருக்கமும் காணப்படுங்க. எல்லா விதமான விஷயங்களையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வீர்கள். மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய ஒரு நாள் என்றே சொல்லலாம். பிள்ளைகளுடைய வெளிநாட்டு கனவுகள்லாம் நனவாக்க போகிறது. கன்னிராசி அன்பர்களே, தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயரும். சமூகத்தில் உங்கள் மீதான நற்பெயர்கள் நன்றாகவே இருக்குங்க. பிற நபர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கூட நிகழலாம். ஆக இந்த நாள் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாளாக அமைகிறது. முருகப்பெருமானை வழிபட சுபிக்ஷம் உண்டாக்குங்க. அதிலும் திருச்செந்தூர் முருகன் குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி நீங்கள் பிரார்த்திப்பது நல்லது. கடலில் ஸ்நானம் செய்து அன்னதானம் செய்ய புண்ணிய பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால வளர்ச்சி இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். ஆக முருகப்பெருமான் வழிபாட்டுக்குண்டான நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த 5 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணுங்க. சுக்கிர ஓரையில சொத்து தொடர்பாக பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரையில அரசு சார்ந்த காரியங்களை செய்யுங்க, நன்றாகவே நடக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களை காலதாமதம் குறைய பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை நிலம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு உகந்த நாள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீக்குவதற்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நாளை தவற விடாதீர்கள். கடனை திருப்பி செலுத்துவதற்கு ஏற்ற நாளும் கூட. ஆக வீடு மனை நிலம் சார்ந்த துறையில் பணி செய்பவர்களுக்கும் அல்லது தொழில் ரீதியாக முதலீடு செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபட நல்ல லாபங்கள் பிறகும், கஷ்டங்கள் தேயும் என்பது ஐதீகம். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருங்க. உங்களை எதிர்த்து பேசியவர்கள், உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட அடங்கி போகக்கூடிய நிலை உருவாக்கும். துலாம் ராசி அன்பர்களே, எதிலும் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வீர்கள். இருந்தாலும் உங்களை பற்றிய சிலர் கருத்துக்கள், சில செயல்கள் காரணமாக உங்களுக்குள் சில மன குறைவு காணப்படலாம். அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் கடந்து இன்றைய நாள் நண்பர்களுடைய ஆதரவும் நல்லதொரு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சிகரமாக வாழ்வீர்கள். நண்பர்கள் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் துணையாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சுய சிந்தனையின் மூலம் நீங்கள் நல்லதொரு வளர்ச்சியை பெற்றாலும் மற்றவர்களுடைய சில கருத்துக்கள், ஆலோசனைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உண்டு பண்ணுங்க. இந்த நாள் வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல இருந்த காலதாமதமான பிரச்சனைகள்லாம் விலக்கிடுங்க. உத்தியோகத்துல சிலருக்கு உயர் பதவி கிடைக்கலாம். எதிர்பார்த்தபடி வருமான உயர்வு அதிகரிக்குங்க. சில நேரங்கள்ல எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. ஆக துலாம் ராசி அன்பர்கள் இந்த நாள் மனதில் எண்ணிய வேலைகளை திறம்பட முடிப்பீர்கள். கால தாமதம் என்பது இல்லாமல் விவேகத்தோடு சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க செய்வீர்கள். வீட்டில் பிள்ளைகள் முகாந்திரமாக நல்ல செயல்கள் நடக்கும்.
எதிர்பார்த்த பணவரவுகளுக்குண்டான நாளும் கூட. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, எல்லா விதமான விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து செய்யக்கூடியவர்கள் நீங்கள். ஆக அன்றாட வேலைகளை நேரம் காலம் தவறாமல் சரியான தருணத்தில் முடிக்கக்கூடிய நிலை இருக்குங்க. வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உத்தியோக பணி உயர்வு கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு தன லாபம் பெருகலாம். இப்படி அவர்களுடைய கிரக அமைப்புகளுக்கு ஏற்றாற்போல் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடுங்க. உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு பசும்பாலால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், அதே போல் பழங்கள் கொண்டு அபிஷேகம் செய்ய சீக்கிரமாக சொந்த இடம் வீடு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஆக முருகப்பெருமானுடைய வழிபாடு முறையாக மேற்கொள்ளுங்கள். வடபழனி ஆண்டவனே வல்வினைக்கை போக்கிடுவீர், ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர், ஏழுமை அகற்றிய கந்தாய் யமபயம் போக்கிடுவீர், அசையாத நெஞ்சத்தோல் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என்று முருகனை நினைத்து வழிபட இந்த நாள் உத்தியோக பிராப்தி கிடைக்குங்க. நீண்ட நாளாக தள்ளி போய் கொண்டிருந்த சில விஷயங்கள் தானாக நடக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். சொந்தமாக சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டினுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. புத்தாடைகள் வாங்குவது, புது பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணம், கலை தொடர்பான நுணுக்கங்கள் அதிகரித்துக் கொள்வீர்கள். வியாபாரம், தொழில் எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக போகிறது. ஆக இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி முருகப்பெருமான் மட்டுமல்லாது அம்பாளுடைய வழிபாடு செய்யலாம். ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உரிய வில்வ மாலைக்கினால் அர்ச்சனை செய்வது, பெரும்பாலான அளவில் குங்குமத்தை வாங்கி கொடுப்பது, இவை இரண்டுமே நல்ல விசேஷமான ஒன்று. ஆக அம்பாள் வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமிக்கு தாமரையினால் அலங்காரம் செய்து வழிபட சுப யோக பலன்களை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். எல்லா விதமான நன்மைகளையும் இந்த நாள் பெறக்கூடிய வகை இருக்கிறது. ராசிக்கான சுப ஓரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணுங்க. செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர ஓரையும், கல்வி தொடர்பாக சுக்கிர ஓரை மிகவும் நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பதவி கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கக்கூடும். வீட்டில் பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். வருமான அதிகரிப்பு உருவாகும். குடும்பத்தில் 2-3 நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரலாம். சம்பாதிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். இதனால் மன நிறைவும் மன நிம்மதியும் உண்டாகும். பேச்சுக்களில் மட்டும் நிதானம் தேவை. விருச்சிகராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த சோர்வு நிலை குறையும். சுறுசுறுப்படைய வேண்டும். சோம்பல் தனத்தை தவிர்ப்பது நல்லது. மன அமைதியுடன் இருந்தாலே உங்களுக்கு சுறுசுறுப்பு தானாக வந்துவிடும். மனக்குழப்பத்தை நீக்குவதற்குண்டான வழியில் களம் காணுங்கள். உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படலாம். அல்லது இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாறலாமா என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். சிந்தனைகளுக்கு ஏற்ற வகையில் செயல்படுவதற்கு முன் பிற இடங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிந்து கொண்டு உத்தியோக மாற்றம் செய்யலாம். அதுவரையில் பொறுமையாக இருந்து காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல் உங்களுக்கான வேலைகளை தொடர்ந்து செய்து வாருங்கள். குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எண்ணிய காரியங்கள் செய்து முடிப்பீர்கள். விருச்சிகராசிக்காரர்களை, பெற்றவர்களுடைய ஆதரவு ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் மற்றொரு வகையில் மனக்கவலைகளை உண்டாக்கிவிடும். பிறரிடம் பேசும் பொழுது குடும்பத்தை விட்டுக் கொடுக்காமல் பேசுவது நல்லது. அக்கம் பக்கம் நபர்களிடம் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடும். உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிப்பதற்கு உங்கள் நடவடிக்கைகளில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பெற்றவர்கள் வழியாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். வழக்கு ஏதாவது இருந்தாலும் அவை சுமூகமான தீர்வே கிடைக்கப் பெறலாம். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமற்ற சூழ்நிலைகளே காணப்படலாம். ஒரு சிலருக்கு ஏற்கனவே உங்களுக்கு திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுப பலனை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிதாக திருமணம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை தொடங்கக்கூடியவர்கள் ஒரு சில தினங்களுக்கு பிறகு செய்தால் நல்ல செய்திகள் வரும். உங்களுக்கு பிடித்தமான வரன் அமையக்கூடும். அதுவரையில் பொறுமையும் நிதானமும் தேவை. உத்தியோகம் தொடர்பாக மேல் அதிகாரிகளிடம் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். உங்களோடு பணி செய்யக்கூடிய நபர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கக்கூடும். தன வரவுகள் திருப்திகரமாக இருப்பதால்
குடும்ப நபர்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் அதிகரிக்கும். சுப விஷயங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளில் தொடங்குவீர்கள். காதலர்களுக்கு மன நிறைவு பெறக்கூடிய நாளாக காணப்படுகிறது. உங்களுடைய செயலுக்கு ஏற்றாற்போல் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். வேலை வாய்ப்பு நிமித்தமாக எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். தொழில் ரீதியாக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஒரு சிலருக்கு தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கக்கூடும். பணம் பரிவர்த்தனைகள் சீராக நடக்கும். உடன் பிறந்தவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன திருப்தியை உண்டாக்கும். இந்த நாள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் ஒரு சில நேரங்களில் ஏற்ற இறக்கமான சூழல்களை காணப்படலாம். ஒரு நேரத்தில் நன்றாக இருக்கக்கூடிய ஆரோக்கியம் ஒரு சில நேரங்களில் சற்று குறைவாகவும் இருக்கலாம். ஆகவே சமநிலைக்குண்டான ஆரோக்கியம் காணப்படாது, ஏற்ற இறக்கமாகவே இருக்கக்கூடும். இந்த நாள் தெய்வ வழிபாடு செய்தால் ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திரத்தினுடைய பலன்களாக பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். பொறுமை இருந்தால் அனைத்தையும் சாதித்து விட முடியும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். தெளிவான நற்சிந்தனைகளோடு செயல்பட்டால் வெகு விரைவான லாபங்களையும் பெற முடியும். வாழ்த்து. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் இவர்களோடு பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நண்பர்களோடு மனம் விட்டு பேசி கலந்துரையாடி மனம் மகிழ்வீர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஈட்டித்தரும். வெளியிடங்களில் நண்பர்கள் இருக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கலாம், அல்லது உங்களிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய நண்பர்களையும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இவை அரிது. அந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்களும் மகிழ்ச்சியாக பிறரும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பது என்பது தெய்வத்தினுடைய அருள்தான். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படலாங்க. இவற்றால் உங்களுக்கு மாற்றங்களும் மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். சிறிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு, சுய தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய வேலையில் நுணுக்கங்களை அறிந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய தொழிலை அமைத்துக் கொள்வீர்கள். புது வகையான ஆர்டர்கள் வந்து சேரும். வருமானம் ரொட்டேஷன்ல இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உணரப்போகிறீர்கள். ஒரு பொக்கிஷத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைகளும் உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூரணமாக பெறுவதற்கு இந்த நாளில் வயதானவர்களுக்கு வேட்டி துண்டு வைத்து ஒரு வகையான இனிப்பு தட்சணை வைத்து அவர்களிடம் நீங்கள் கொடுத்தாலே போதும். பெரியவர்கள் மனதார உங்களை வாழ்த்தினாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில தாமதங்கள், தோஷங்கள், எல்லா வினைகளும் களைந்து போகும். தனுசு ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த கவலைகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இதனால் மனதிலும் உள்ளத்திலும் நல்ல நிலையான போக்கே காணப்படலாங்க. பெற்றவர்களுடைய ஆதரவினை நீங்கள் பெறுவீர்கள். உறவுகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல சில நுணுக்கங்களை அறிந்து படிப்பீர்கள். நீங்கள் பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் தான் இருப்பீர்கள். உங்களுக்கு பிறர் அறிவுரை சொன்னாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சரியான தன்மைகளையும் மத்தியமமான நிலைகளையும் ஆராய்ந்து பிறகுதான் முடிவை எடுப்பீர்கள். ஆகவே யார் எந்த விஷயத்தை கூறினாலும் கூட அவற்றை உடனே கிரகித்துக் கொள்ள மாட்டீர்கள். அதில் சாதக பாதக பலன்களை அறிந்து தேவையா தேவையற்றதா என எண்ணி சிந்திக்கக்கூடிய வகையில் நீங்கள் பக்குவம் பெற்று இருப்பீர்கள். மனதிற்கு புதுமையான விஷயங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். குரு பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டி நீங்கள் ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவருக்கு தானங்களை செய்து கொண்டு வருவதால் நல்ல பலன்கள் வெகு விரைவாக கிடைக்கும். காதலர்களே, உங்களுடைய குடும்ப நபர்களுடைய ஆதரவினை நீங்கள் பெறுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த சில திட்டங்களை வகுப்பீர்கள். பணம் சம்பந்தமான நிலைப்பாடுகளில் நல்ல போக்கியை இருக்கக்கூடும். நவகிரக வழிபாடு செய்து வருவது நல்லது. தொழில் வளம் பெறக்கூடிய வகையில் செயல்படுவீர்கள். ஆரோக்கியத்திற்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் உணவு சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. நல்ல உணவை சாப்பிட வேண்டும் என்கிற நீண்ட நாள் ஆசை கூட நிறைவேறலாங்க. நீங்கள் பல வகைகளில் பல விதமாக உணவுகளை சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டவராக இருப்பீங்க. உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சுவைத்து சாப்பிடுவதில் அலாதி இன்பம், சொர்க்கம் என்று கூட சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களே, உணவு வகைகளை நீங்கள் பட்டியலிடுவீர்கள். எந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்கிற அமைப்போடு தான் சாப்பிடுவீர்களே தவிர எல்லாவற்றையுமே ஒன்றாக சேர்த்து சாப்பிட மாட்டீர்கள். உங்களுடைய ராசி அப்படி இருக்கிறது. ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு செய்திகள் வந்து சேரும். தனுசு ராசிக்காரர்களுக்கான சுபஹோரைகள். பொதுவில் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஹோரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், குரு ஹோரைகள் உத்தமம்.
இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரக்காரர்களை அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களை லாபம் மேம்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை நுணுக்கங்களை அறிவீர்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பரிகாரங்களை பார்க்கலாம். குடும்பத்தில் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையுங்க. ஒருவருக்கு நல்ல பிள்ளைகள் இருந்தாலே கோட்டி பணம் சம்பாதித்ததற்கு சமம். பிள்ளைகளால் ஒருவர் நல்ல பலனை பெற வேண்டும் என்று உங்களுடைய ஜாதக அமைப்பில் இருந்தால் குழந்தைகளுடைய ஆதரவு உங்களுடைய கடைசி காலம் வரை இருந்து கொண்டே இருக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவின் காரணமாக மன மகிழ்ச்சி பெறுவீர்கள். எண்ணிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆன்மீக இது போன்ற விஷயங்களில் அதிக ஆர்வம் இருக்கக்கூடும். மனதில் நிறைந்த செய்திகள் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, பிள்ளைகள் உங்களுடைய செயலுக்கு மிகவும் ஆதரவாக அமைய பெறுவார்கள். பயணங்கள் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறுங்க. வெளி இடங்களுக்கு சென்று வருவதால் அவை சிறு தூரமோ வெகு தூரமோ ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நீங்கள் வெளியே பயணப்படுவீர்கள். அந்த பயணத்தினுடைய அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடும். ஒரு சிலருக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். மகர ராசிக்காரர்களே, தனவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய வேலைகளில் ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு புது வீடு மனை கட்டுவதற்குண்டான யோகம் உண்டு. இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம் பெயர்வீர்கள். உங்களுடைய ராசி அமைப்பு படி உங்களுக்கு டிரான்ஸ்பர் வரக்கூடிய நிலைகளும் உண்டு. வங்கி தொடர்பான விஷயங்கள் நல்ல பலன்களை கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். பணம் சம்பந்தமாக எந்த குழப்பங்களும் காணப்படாது. மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு திருப்திகரமான சூழல்கள் இருக்கும். பிறரை உணர்ந்து கொள்ளக்கூடிய மன அமைப்பு, ஆற்றல் அனைத்துமே வெளிப்படலாம். வருமானம் திருப்திகரமாக இருப்பதால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்குங்க. குடும்பத்தில் உங்கள் துணையுடன் மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். நல்ல ஒரு அமைப்பு, தேக ஆரோக்கியம் எல்லாமே இருக்கிறது. தெய்வத்தினுடைய அருளை நீங்கள் பூரணமாக பெற்றவர்கள். உங்களுடைய ராசியின்படி நீங்கள் மிகவும் பொறுமையாக இருப்பீர்கள். கோப உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகிக் கொள்வது நல்லது. வருமானத்திற்கு ஏற்றபடி குடும்பத்தை மிக சரியாகபடி நடத்துவீர்கள். ஒரு சில நேரங்களில் சிக்கனமாகவும் இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, ஆகவே அதிகப்படியான செலவு செய்யக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் இல்லை. சேமிக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கான சுப உரைகள். பொதுவில் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிரன் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது நடக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிரன் ஹோரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் ஹோரையை நீங்கள் பயன்படுத்தினால் நன்மைகள் உண்டாக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திரத்தினுடைய பலன்களாக பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை மிகவும் மகிழ்ச்சியான நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் யாவும் ஈடேறக்கூடும். அவட்டம் நட்சத்திரக்காரர்களை பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சகல விதமான நல்ல பலன்களோடு காணப்படுவீர்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். மனத்தில் ஒரு விதமான சஞ்சலமான உணர்வு காணப்படலாம். உடலில் சோர்வான சூழ்நிலைகளை ஏற்படும். புத்துணர்ச்சி இல்லாத ஒரு நிலை இருக்கும். இவற்றை போக்குவதற்கு ஆலய வழிபாடு செய்வது நல்லது. உங்களுக்கு பிடித்தமான தெய்வ வழிபாட்டோடு நவக்கிரக வழிபாட்டையும் இந்த நாளில் மேற்கொள்ளுங்கள். நவக்கிரகங்களில் சனி பகவானுக்கு எள் கலந்த தீபம் ஏற்றி வருவது நல்லது. எள் முடிச்சு போட்டும் தீபம் ஏற்றலாம், அல்லது சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் உருவாகும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையக்கூடும். மனத்தில் இருந்த கஷ்டங்கள், ஒரு சில விதமான குழப்ப நிலை மாறலாம். ஆகவே வழிபாடை மேற்கொள்ளுங்கள். நல்ல பலன்கள் வெகு விரைவாக கிடைக்கக்கூடும். நீங்கள் வியாபாரம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளின் மூலம் அனுபவம் உண்டாகலாம். மக்கள் தொடர்பு வேலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடும். மக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை கொண்டிருப்பார்கள். உங்களுடைய செயலுக்கு ஏற்றாற்போல் மக்களுடைய ஆதரவு கூடும். நன்மதிப்பை பெறுவீர்கள். சமூக அக்கறை கொண்டவர்களாக செயல்படுவீர்கள். சமூக சேவையில் இருக்கக்கூடியவர்கள் பொது நலத்தோடு சில சேவையையும் தொண்டையும் புரிவீர்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். உணவு சம்பந்தமான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தேவையற்ற வெளி உணவுகளை தவிர்த்து விடுங்கள். மாணவர்களை படிப்பின் மீது உங்களுக்கு நாட்டம் அதிகரிப்பதற்கு மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்வது நல்லது. மேல் படிப்புக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். மருத்துவம் சார்ந்த படிப்புகளை தொடரக்கூடியவர்கள் அதிகமான உழைப்பை மேன்மைப்படுத்த வேண்டியிருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கும்பராசிக்காரர்களை நீண்ட நாள் கோரிக்கைகளை நடத்தி முடிப்பீர்கள். தெய்வ வழிபாட்டில் ஆர்வம் இருக்கும்.
ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் உண்டாகலாம். வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். வியாபாரம் தொடர்பாக அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் வர்த்தகத்தில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் நிறைந்ததாக இருக்கக்கூடும். மனம் சார்ந்த பிரச்சினைகள் குறையும். கடன் தொடர்பான நெருக்கடிகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கக்கூடும். இந்த நாளில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவது நல்லது. முக்கியமான விஷயங்களை பேசுவதற்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கக்கூடிய நாளில் பேசினால் வெகு விரைவாக நல்ல செய்திகள் வந்து கூடும். இன்று சற்று மந்தமான நாளாகவே இருக்கும். எந்த செயலையும் தொடங்கும் முன் யோசித்து செயல்படவும். இன்று கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம். அதனை கவனமுடன் கையாள வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் எதிர்காலம் குறித்த பயம் காரணமாக பணியிடத்தில் பதட்டம் காணப்படலாம். நீங்கள் அமைதியாக திறமையுடன் உங்கள் வேலைகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் மனதில் அமைதியின்மை காணப்படும். இதனால் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது கடினமாக இருக்கக்கூடும். வீட்டை புதுப்பிக்க அல்லது புனரமைக்க பணச்செலவு நேரிடலாம். உங்கள் சேமிப்பு நிலை உயர குறைந்த வாய்ப்பே உள்ளது. தொடைவலி காரணமாக அசௌகரியமாக உணர்வீர்கள். தகுந்த சிகிச்சை மேற்கொண்டால் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். இறை வழிபாடு போன்றே உங்களுக்கு நல்வழியை காட்டும் கும்பராசிக்காரர்களே, இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சோர்வான நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகுங்க. உங்களுடைய வீட்டிற்கு உறவுகளுடைய வருகை இருக்கும். தாய் வழி உறவுகளாகட்டும், தந்தை வழி உறவுகளாகட்டும், திருமணமானவர்களுக்கு மனைவி வழி உறவுகள் மூலமாவது ஏதாவது ஒரு வகையில் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் இருக்கும். உங்களுடைய வேலை வாய்ப்பு, உத்தியோகம் தொடர்பான வளர்ச்சி கொண்டானதாக இருக்கலாம். வெளிநாடுகளில் வாழ் உங்களுடைய பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க. மனதளவில் திருப்தியும் சந்தோஷத்துடன் நீங்கள் காணப்படுவீர்கள். மன அமைப்பு நன்றாகவே இருக்கும். குழப்பங்கள் காணப்படாது. விடியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மேன்மையை பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதோடு சந்தோஷத்தையும் அதிகரிக்க செய்யும். புதிய விஷயத்தை கையாளும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சாதக பாதக தன்மைகளை ஆராய்ந்து செயல்பட்டால் நல்லது. விவசாயம் சார்ந்த வேலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். மனதில் இருந்த விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். விவசாயம் தொடர்பான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தந்தை வழி உறவினர்களிடம் ஆதரவு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தி தரலாம். மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, மாணவர்களை படிப்பு விஷயத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். தொழில்நுட்பமாகட்டும் அல்லது ஆராய்ச்சி துறை சார்ந்த கல்வியை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு நல்ல நிலைக்கு உயரக்கூடும். உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக ஒரு சில சூக்ஷ்மங்களை அறிந்து கொள்வீர்கள். ஞானம் நன்றாக இருக்கும். பிறரிடம் பேசும் பொழுது மிக கனிவாக நடந்து கொள்வீர்கள். தாய் தந்தையருடைய அனுசரணையான போக்கு நல்ல ஆதரவு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரலாங்க. மனசுல நீண்ட காலமாக இருந்த கவலைகளை பிறரிடம் சொல்லி நீங்கள் மன ஆறுதல் பெறுவது நல்லது. அல்லது தெய்வத்திடமே முறையிடலாம். மனதிற்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கிறது. மாணவர்களை உங்களுடைய எதிர்கால நலன் கருதி அனைத்துமே உங்களுக்கு நலமாகவே நடக்கக்கூடும். மாணவர்களை நீங்கள் படிப்பு விஷயத்தில் கவனமுடன் செயல்படுவீர்கள். புத்தி கூர்மை இருக்கும். குரு பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள். நேரடியாக ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அதற்குண்டான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். காதலர்களை உங்களுடைய எதிர்கால துணையுடன் நல்ல மரியாதை நிமித்தமாக பேசி மகிழ்வீர்கள். திருமணம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரலாங்க. தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் அதிகமாக சற்று முயற்சிக்க வேண்டும். இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்தால் மட்டுமே தொழிலும் சரி உத்தியோகமும் சரி வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும். சூரிய பகவான் வழிபாடு இன்றைய நாளில் மிகவுமே முக்கியம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். எலும்பு சம்பந்தமான நோய்களோ அல்லது ஏதாவது ஒரு விதமான சத்துக்கள் குறைபாடு காரணமாகவும் உங்களுக்கு வலி ஏற்பட்டுக் கொண்டே இருக்கலாம். இவற்றை நிவர்த்தி செய்வதற்கு சத்தான ஆகாரங்களை சாப்பிடுவதும் இறை வழிபாடு செய்வது நல்லது. கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உங்களுடைய ராசிப்படி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான். குருவானவர் உங்களுடைய ஆசிரியராக இருக்கலாம் அல்லது கல்வியை கற்றுக் கொடுத்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள். இவர்கள் எல்லோருமே ஆசிரியரே. ஆகவே அவர்களிடம் நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்றாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும், மனதில் புத்துணர்ச்சி அடைய வேண்டும் என்று. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் இருந்தால் அனைத்தும் சுபமாக நடக்கும். மாணவர்களை படிப்பு நிலைப்பாடுகளில் உயர்வினை பெறுவீர்கள். தனவரவு உங்களுக்கு ஏற்றபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும். மீன ராசிக்காரர்களுக்கான சுப ஹோரைகள். பொதுவில் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள்,
அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஹோரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் உத்தமம். வியாபாரமும் இந்த ஹோரையில் நீங்கள் செய்யலாம். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களே புத்துணர்ச்சியான நாள், வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்க பெற வேண்டி வணக்கங்களும். வாழ்க வளமுடன். அன்றாடம் இன்றைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.